الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِبَاسُ التَّقْوَى ذَلِكَ خَيْرٌ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தேர்தல் முடிவுகள் ஆய்வும் தீர்வும் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த வாரம் விரிவா நம்ம பார்த்தோம். பல செய்திகளை இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்தி இருக்கிறது, பல செய்திகளை படிப்பினையாக வழங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பெண்களும் இளைய தலைமுறையும் மார்க்கத்திலிருந்து வெகு தூரம் விலகி நிற்கின்றார்கள், முஸ்லிம் சமூகத்திலிருந்து விலகி நிற்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் விரிவாக பார்த்தோம். இப்ப அதனுடைய தீர்வை நோக்கி நம்ம வரணும். இப்ப தீர்வு என்ன, எந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. முதலாவதாக, நாம் நம்முடைய இளைய தலைமுறை, நம்முடைய பெண்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறார்கள், இப்ப பெண்கள் இருந்து ஆரம்பிப்போம், எங்கே திசை திருப்பப்படுகிறார்கள் என்று நாம் அதனுடைய தொடக்க புள்ளியை பார்த்து அதிலிருந்து நாம் தீர்வை பெற வேண்டும். முதலாவது, எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், இந்த திசை திரும்புதல் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் பள்ளிக்கூடத்தினுடைய சீருடைகளிலே தொடங்குகிறது. நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே, கல்வி நிறுவனங்களிலே சீருடைகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு சீருடை வச்சிருக்கிறாங்க. ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்லாமிய பார்வைன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை மதச்சார்பற்ற கல்வி முறையை கற்பிப்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக அனுப்புகிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறோம், கல்லூரிகளுக்கு அனுப்புறோம். அந்த நிறுவனங்களில் சீருடைக்கென்று ஒரு பார்வை வைத்திருக்கின்றன. இஸ்லாமிய பார்வைங்கிறது ஒண்ணு, அவர்கள் சீருடைக்கு வைத்திருக்கக்கூடிய அளவுகளும் பார்வையும் வேறு. உலக அளவிலே பெண்களுக்கான சீருடை என்று வருகிற பொழுது அதுல மேற்கத்திய பார்வைதான் பிரதானமாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்தினுடைய சீருடைகள்ல பெரும்பாலும் இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்திருந்தாலும் கூட பெருவரையாக இன்றும் என்ன அமல்ல இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு வேறு வகையான சீருடை. முறையாக இஸ்லாம் சொல்லுகிற மறைக்க வேண்டிய, முழுமையாக மறைக்க வேண்டிய அந்த அம்சம் கவனத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவது கிடையாது. இது தரக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே வெட்க உணர்வு என்பது அங்கே காணாமல் போய்விடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது, ஒரு அபாயம் ஏற்படுகிறது. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, வெட்க உணர்வை பாதுகாப்பது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஹயாஉ ஹைருன் குல்லுஹு, வெட்கம் எவ்வளவு இருந்தாலும் அது நல்லதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ வெட்க உணர்வு ஆண்களுக்கு வேணும், பெண்களுக்கு வேண்டும். அதே சமயத்தில் வெட்க உணர்வு பெண்களுக்கு அதிகமாக இருப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதா ஃபாத்தக்கல் ஹயாஉ ஃபஃஅல் மா ஷி'த, வெட்கத்தை, அந்த உணர்வை நீ தவற விட்டு விட்டால் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அரபி பழமொழி ஒன்று இருக்கிறது. இப்ப அந்த குழந்தைகள் சிறு சிறு ஆடைகளை அணிகிறாங்க. அவர்கள் எப்படி அமருவார்கள், எப்படி ஓடுவார்கள். இப்ப சிறு வயதிலிருந்தே அந்த வெட்க உணர்வு, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வெட்க உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் நம்முடைய பெண்கள் திசை திருப்பப்படுகின்ற முதல் புள்ளியாக இருக்கிறது. இரண்டாவது, பள்ளிக்கூடங்களிலே கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய கல்ச்சுரல் புரோகிராம்ஸ், ஆடல் பாட நிகழ்ச்சி மூலமாக அங்கே ஆரம்பமாவதை பார்க்கின்றோம். அதுல பெருவாரியாக முஸ்லிம் குழந்தைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள். தொடக்க காலகட்டத்துல ஒரு பெரிய கவனம் இருந்தது, கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு போராட்டம் இருந்தது. பல பெண்கள் தங்களுடைய கல்வியை இதனாலேயே பாதியை நிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த கல்ச்சர் புரோகிராம்ல கலந்துக்கணும், கட்டாயம் கலந்துக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறப்போ கல்வியையே பாதியிலே நிறுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அந்த காட்சிகள்லாம் போய் இப்ப சர்வசாதாரணமாக கல்ச்சுரல் புரோகிராமில் ஆடல் பாட நிகழ்ச்சிகள பெருவாரியாக முஸ்லிம் பெண்கள் கலந்து கொள்கிறார்கள், நம்முடைய பெண் குழந்தைகள் கலந்து கொள்கிறார்கள். அதுல முஸ்லிம் நிறுவனங்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. கல்வியை, அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய, கல்வியை வழங்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கென்று எந்த பார்வையும் இல்லாமல் பொதுவான ஒரு பார்வைக்கு வந்து விடுகின்றார்கள். எல்லா பள்ளிக்கூடத்துல எப்படி நடக்கும் அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் நடத்துவோம், நமக்கென்று ஒரு இஸ்லாமிய பார்வை இருக்கிறது, அதை பெருசா கண்டுகிறது இல்லை. மூன்றாவதாக இருபாலார் படிக்கின்ற கல்வி நிறுவனங்கள், கோ எஜுகேஷன், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். திசை திருப்பப்படுகின்ற மூன்றாவது இடம் இதுதான். அப்போ நம்ம எந்த கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இப்ப தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்வி ரொம்ப அவசியம், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. கல்வியை விட முடியுமானா விட முடியாது. கல்வியை வழங்குவதற்காக மார்க்கத்தை விட்டு விடலாமா? இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கின்றது. கல்வியை கொடுக்கின்றோம் என்கிற பெயரிலே அதற்கு நாம் கொடுத்த விலை என்னவென்றால் ஈமான், நாம் அதற்கு கொடுத்த விலை என்னவென்றால் வெட்க உணர்வு, அதற்கு நாம் கொடுத்த விலை என்னவென்றால் மார்க்க கல்வியிலிருந்து பெண்கள் வெகு தூரம் விலகி போனது. நிறைய பெண்கள் ஈமானை இழந்து போகிறார்கள், வேறு வகையில திருமணங்களை தேடிக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு பெரிய ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல முதன்மை காரணம் இந்த இருபாலார் படிக்கின்ற கல்வி கூடங்களில் நம்முடைய குழந்தைகள் படிப்பதுதான் காரணமாக இருப்பதை முதன்மை காரணமாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகவேதான் வட மாநிலங்களிலே, அதே போன்று குறிப்பாக மார்க்க எழுச்சி உள்ள இடங்களிலே நம்முடைய பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள் அவர்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதில் இப்பொழுது ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் பள்ளி படிப்பு வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அதற்கு பிறகு கல்லூரி படிப்பு என்று வருகிற பொழுது, அதே போன்று பள்ளிக்கூட படிப்பாக இருந்தாலும் இருபாலர் படிக்கக்கூடிய கல்வி என்று வருகிற பொழுது, அந்த நிறுவனம் என்று வருகிற பொழுதுதான் மிகப்பெரிய சிக்கல்கள் வருகின்றன. ஆகவே வட மாநிலங்களிலும் விழிப்புணர்வு கொண்ட பல இடங்களிலும் இப்பொழுது நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு எப்படி கல்வி வழங்குகிறார்கள் என்றால், வெறும் பெண்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே 12ஆம் வகுப்பு வரை, அதற்கு பிறகு தொலைதூர கல்வியிலே அவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர்கிறார்கள், கல்லூரி படிப்பை தொடர்கிறார்கள். கல்லூரிக்கு செல்கிற பொழுதுதான் எல்லா வகையான ஈமானுக்கு எதிரான செயல்கள் எல்லாம் ஆரம்பமாகின்றன. நிறைய தொடர்பு ஏற்படுது, ஆண்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது, பேசுவதற்கான வாய்ப்பு, தனிமையில் இருப்பதற்கான வாய்ப்பு, இப்படி பல்வேறு வகையிலே வருகிற பொழுது நம்முடைய பெண் குழந்தைகளால் அதை சரியான முறை நிர்வகிக்க முடிவதில்லை. மார்க்கம் சொல்கிற சூழலும் அவர்கள் சந்திக்கின்ற சூழலும் வெவ்வேறு வகையில் இருக்கிற பொழுது, முரண்படுகின்ற பொழுது அவர்கள் பலரும் தோற்று போய் விடுகிறார்கள். ஆகவேதான்
வட மாநிலங்களில் இன்றைக்கு மிக சமீபமாக சில ஆண்டுகளாக தொலைதூர கல்வி அங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அதே போன்று கல்லூரி படிப்பு என்று வருகிற பொழுது இருவழி கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு நிறைய வந்திருக்கின்றன. குறிப்பா வட மாநிலங்களில் மிக அதிக அளவில் இருவழி கல்வி முறை, இஸ்லாமிய கல்வியும் அதே போன்று பொருளாதார கல்வியும் இணைந்த இருவழி கல்விகள் இருக்கின்றன. அந்த நிறுவனம் இன்றைக்கு அதிகமாக பல்கி பெருகி வருகின்றன. அவற்றில் நம்முடைய பெண் குழந்தைகள் படிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஆளுமைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய மஸ்ஜிதிலே தையீபா மகளிர் கல்லூரி அந்த நோக்கத்திலே தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து கொள்ளலாம், அதே போன்று மார்க்க கல்வியும் தொடர்ந்து அவர்கள் படிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆர்ட்ஸ் தான் படிக்க வைக்க போறோம் அப்படின்னா இது போன்ற இருவழி கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிற்குத்தான் நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று வருகிற பொழுது ஈமானோடு கூடிய எதிர்காலம் தான் மிக முக்கியமானது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இருவழி கல்வி முறைகள் என்பது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்க முடியும். ஐந்தாவதாக மிக முக்கியமான காரணம் என்ன? 10ஆம் வகுப்பு படிக்கிற வரை, இன்னும் சொல்ல போனா 9ஆம் வகுப்பு வரை தான் மக்தப் மதரசாவிற்கு நம்முடைய மாணவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் திருமணம் முடிகின்ற வரை, 10 ஆண்டுகள் 15 வயதிலே தொடங்கி 25 வயது வரை 10 ஆண்டுகள் எந்த தொடர்புமே இல்லை. அவங்களுக்கு படிச்ச குரான்லாம் மறந்து போயாச்சு, துவா கூட மறந்து போயிடும், தொழுகையில என்ன ஓதணுங்க கூட மறந்து போயிடுது, மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கை எல்லாமே மறந்து போயிடுது. 10ஆம் வகுப்பிற்கு பிறகு அவர்கள் அதே போன்ற கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது பல ஆளுமைகளை சந்திக்கின்றார்கள், முஸ்லிம் அல்லாத பல ஆளுமைகளை சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கிற பொழுதெல்லாம் அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவர்கள் என்ன கொள்கையை சொல்லுகிறார்களோ அந்த கொள்கையை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த 10 ஆண்டுகளில் மார்க்க தொடர்பே இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. அதற்கு தீர்வு என்ன? பல இடங்களிலே, கேரளா போன்ற நம்முடைய அண்டை மாநிலம் கேரளா போன்ற பல பகுதிகளிலே மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பிற்கு மேலே வாராந்திர வகுப்புகள் அவர்களுக்கு நடத்தப்படுகின்றன. வாராந்திர வகுப்பு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா நடக்காது, வாரத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும். இந்த வாராந்திர வகுப்புகளிலே ஒவ்வொரு மாணவர்களும் கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். அதை உறுதி செய்கிறார்கள். அந்த வாராந்திர கூட்டங்கள்ல கலந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு மார்க் விஷயங்கள் நினைவூட்டப்படுகின்றன, அவர்களுக்கு இயல்பாக எழக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் வழங்கப்படுகிறது. ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் இந்த வாராந்திர வகுப்புகளுக்கு வருவார்களே ஆனால் அவர்கள் திசை திருப்பப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் மார்க்க அச்சிலிருந்து விலகி போவதிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவேதான் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நம்ம சென்றோம் அப்படின்னா, போனோம் அப்படின்னா டக்குனு ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கும் கேரளா இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, பள்ளிவாசலில் அங்கே நிறைய மக்கள் தொழுகைக்கு வருவார்கள். ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 75% முழுமை பெற்றுவிடும். அவ்வளவு மக்கள் அங்கே தொழ வருவதற்கான காரணம் என்ன? மார்க்க விழிப்புணர்வு. இந்த 15 வயதிலிருந்து 25 வயது வரை தான் மிக முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மார்க்க விழிப்புணர்வு தான் மிக முக்கியமானது. நம்முடைய கல்வி திட்டம் எல்லாமே ஆங்கில வழியை மையப்படுத்தியது என்பது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பாடத்திட்டத்தை வகுத்தவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவத்தினுடைய கல்வி முறையைத்தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அதிலே முஸ்லிம்களுடைய நலன் என்பது எப்படி இருக்கும்? ஆகவே அதற்கு மாற்று என்பது இந்த வாராந்திர வகுப்புகளிலே நம்முடைய ஒவ்வொரு மாணவர்களும், பெண்களுக்கும் தனியாக நடத்தப்படுகிறது, அந்த வாராந்திர கூட்டங்களிலே கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். இப்ப நம் பசங்க இருக்காங்க, அந்த மாதிரியான வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், டீனேஜ் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பள்ளியிலே கூட நடைபெறுகிறது. அந்த வாராந்திர கூட்டத்திற்கு அவர்கள் கலந்து கொள்கிறார்களா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அந்த வகுப்பை நடத்தக்கூடியவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் வர்றாங்களா? அப்படி வருவதை உறுதி செய்வது யாருடைய பொறுப்பு என்றால் பெற்றோருடைய பொறுப்பு. சொல்ல போனால் அதனுடைய பயன்களை நாம் புரிந்து கொண்டோமானால்
அந்த வகுப்பிற்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் ஒருபோதும் தவற விட்டு விட மாட்டோம். சொல்லி பாக்குறது, பசங்க போலன்னா விட்டுறது, சொன்னங்க வர்றதில்ல. அப்ப யாருடைய பொறுப்பு? அது நம்முடைய பொறுப்பு. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் யாருக்கு பயன்? நமக்குத்தான் பயன். அவர்கள் மார்க் அடிப்படையில் வாழ்ந்தால் யாருக்கு பயன்? நமக்குத்தான் பயன். அவர்கள் பெரியவர்களை மதித்தால் யாருக்கு பயன்? நமக்கு தான் பயன். அவர்கள் ஒருவேளை வீணாகிவிட்டால், திசை திருப்பப்பட்டு விட்டால், பெரும்பாவங்களுக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டால், போதைக்கு அடிமையாகிவிட்டால், ஆபாசத்திற்கு அடிமையாகிவிட்டால், அதனால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அந்த நஷ்டம் எங்கிருந்து தொடங்கும்? நம்ம இருந்து தொடங்கும். யாரோ ஒரு பையன் போதைக்கு அடிமையாயிட்டான், யாரோ ஒரு பையன் மோசமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். உண்மையில் அது நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கான வழி என்ன? சின்ன வயசு 12 வயசு 13 வயசுல மக்தம் அரசாக்கு நம்ம அனுப்புவோம். அதற்கு பிறகு அப்படியே விட்டுறலாமா? பெரிய பசங்களா ஆயிட்டாலும் விட்டுறலாமானா இல்லை. அவர்கள் பெரிய மனிதர்கள் ஆகின்ற வரை அவர்களை பண்படுத்துகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மால் பண்படுத்த முடியாவிட்டால் அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதே போன்று 6வது மிக முக்கியமானது, நம்முடைய இளைய தலைமுறையும் நம்முடைய பெண்களும் திசை திருப்பப்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்ன? வீடுகள்ல நாம் அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. இஸ்லாமிய கதைகளை நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா என்றால் கிடையாது. குழந்தைங்க நம்ம கூடவே இருப்பாங்க, அப்பெல்லாம் நம்ம எதுவுமே சொல்றதே கிடையாது அவங்களுக்கு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு போனை கொடுத்து நம்ம உட்கார வச்சிடறோம். அல்லது அந்த போன் வழியிலேயாவது நாம் அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை நாம் போதிக்கின்றோமா என்றால் கிடையாது. இன்றைக்கு வளைகுடா நாடுகளிலே குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவர்கள் இணையத்தை மிக சிறந்த முறையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நிறைய கதைகளை கார்ட்டூனாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய கதைகளை, நபிமாருடைய கதைகளை, நபித்தோழருடைய கதைகளை எல்லாம் மிகச்சிறந்த அளவில் அவர்கள் வடிவமைத்து அதனுடைய மொழியாக்கங்கள் ஆங்கிலத்தில் நிறைய வந்திருக்கின்றன. தமிழ்ல இப்பதான் மொழியாக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நோக்கியாவது நாம் திருப்பிவிட வேண்டும். ஒண்ணு நம்ம கதை சொல்லணும், நம்ம விஷயங்களை சொல்லணும். நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுறதே கிடையாது. அல்லது ஒரு மாற்று ஏற்பாடாவது செய்ய வேண்டும், அதையும் நாம் செய்வது கிடையாது. அதே போன்று குடும்ப இஸ்திமாக்களை நாம் நடத்த வேண்டும். குழந்தைகளுக்கு கதை சொல்வதனுடைய இன்னொரு வடிவம் தான் குடும்ப இஸ்திமாக்கள். குடும்ப இஸ்திமான என்ன? நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மார்க்க விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுது, ஒரு குர்ஆனுடைய வசனங்களை படிப்பது, அல்லது இஸ்லாமிய நூல்களை படிப்பது, இதுதான் குடும்ப இஸ்திமா. டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிடம் தூங்குவதற்கு முன்பாக, அல்லது வாரத்துல ஒரு நாளாவது குறைந்தபட்சம் சேர்ந்து சாப்பிடுறோம், ஒன்னாதான் சாப்பிடுறோம். ஒன்றாக திரைப்படம் பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் ஒன்றாக சேர்ந்து மார்க்க விஷயங்களை பேசிக் கொள்கின்ற ஒரு மனோபாவம் இல்லை. அந்த திட்டம் நம்மிடத்துல இல்லை. ஏறக்குறைய 75 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்ற அந்த 75 ஆண்டுகளில் இஸ்லாம் முழுமையாக முடக்கப்பட்டது, கிறிஸ்தவம் முடக்கப்பட்டது, மதங்கள் அங்கே முடக்கப்பட்டன. ஆனால் 75 ஆண்டுகளுக்கு பிறகு உடனடியாக இஸ்லாமிய எழுச்சி அங்கு ஏற்பட்டது. ரஷ்யாவிலே மிகப்பெரிய இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் சுதந்திரம் பெற்றன. கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற பல நாடுகள். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 75 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இஸ்லாம் உடனடியாக இங்கே எழுச்சி பெற்றதற்கான காரணம் என்னவென்றால் இந்த குடும்ப இஸ்திமாக்கள் தான். குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப தலைவர், ஆண் பெண், கணவன் மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து, அதே போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து இந்த மார்க்கத்துடைய செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். தினசரி அல்லது வாரம் முறையோ பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவுதான் அந்த மார்க் விஷயங்கள் அவர்களுக்கு கடத்தப்பட்டு 75 ஆண்டுகளாக அது உயிரோட்டமாக வைக்கப்பட்டது. குடும்ப இஸ்திமாக்கள் மிக முக்கியமானவை. நீங்கள் கிறிஸ்தவருடைய வீடுகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பைபிள் வாசிப்பார்கள். கிறிஸ்தவத்துடைய செய்திகளை எல்லாம் அவர்கள் பரிமாறிக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்துடைய பல்வேறு சுன்னாக்களை அவர்கள் தங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இப்ப நம்மள்ட்ட குடும்ப இஸ்திமாக்கள் கிடையாது. ஒன்றாக சேர்ந்து குர்ஆன் ஓதுவது கூட கிடையாது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மக்ரிப் தொழுகை ஆயிடுச்சுன்னா எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்க, சூரா வாக்கியா ஓதுவாங்க, குர்ஆன்ல ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அம்மா ஓதுவாங்க, பிள்ளைங்களாம் சேர்ந்து ஓதுவாங்க. இப்ப சேர்ந்து குர்ஆன் ஓதுகின்ற அந்த சத்தம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே இல்லை. அதை வெறும் ரமலானோடு சுருக்கி கொண்டோம்.
சேர்ந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு நிலை என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. மார்க் எழுச்சி கொண்ட குடும்பங்களிலே கூட இந்த நிலை இல்லை. குர்ஆன் சேர்ந்து வாசிக்கின்ற ஓதுகின்ற அந்த வழக்கம் இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று 8வதாக மிக முக்கியமானது, இஸ்லாத்தை முறையாக நாம் படிப்பது இல்லை. இது மிக முக்கியமானது. அதற்கான ஒரு அமைப்பு நம்மிடத்துல இல்லை. இஸ்லாம்ங்கிற ஒரு கல்வி தானே, அந்த கல்வியை நம்ம முறையா உள்ள போகணுமா இல்லையா? ஒரு அடிப்படையான இஸ்லாமிய விஷயங்கள் உள்ள போகணும். இஸ்லாத்துடைய கொள்கை என்ன, எது ஹலால், எது ஹராம், எது என்னுடைய கடமை, இவற்றை குறித்த அந்த செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோமா என்றால் கிடையாது. கிறிஸ்தவ மக்களிடத்திலே அதற்கான ஏற்பாடு இருக்கிறது. ஒரு 12 வயது டீனேஜ் அடைகிறப்போ 13 வயதை தொடுகிற பொழுது ஞான ஸ்நானம் என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த பருவ வயது அடைகிற பொழுது ஒரு 6 மாதங்கள், 3 to 6 மாதங்கள், அதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதை முடித்து சான்றிதழ் பெற்றால்தான் அவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய எல்லா பலனையும் பெற முடியும். அது ஒவ்வொருவருக்கும் அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த 3 அல்லது 6 மாதங்கள்ல கிறிஸ்தவத்துடைய எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவத்தினுடைய பல்வேறு விஷயங்களை உள்வாங்கி கொண்டவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவத்தை உள்வாங்கி கொண்டதனுடைய விளைவுதான் அவர்கள் கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுல இஸ்லாத்தை தெரியணுங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு நம்மள்ட்ட இருக்கு, மக்த மார்சா இருக்கு. அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. ஒரு கட்டாயமா ஏதாவது ஒரு இஸ்லாத்தை ஒரு சான்றிதழ் படிப்பாக நாம் ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் கிடையாது. இதுதான் அடிப்படை காரணம், மிக முக்கியமான காரணம். இஸ்லாத்தை படிக்காமலேயே நாம் முஸ்லிமாக இருக்கிறோம். இஸ்லாத்தை நாம் அறியாமலேயே நாம் முஸ்லிம்களாக வெளியே வந்து விடுகின்றோம், பெரியவர்களாகி விடுகின்றோம். இஸ்லாத்தை அறியாதவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அதே போன்று 9வது மிக முக்கியமானது என்ன? இஸ்லாம் மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இஸ்லாத்தை முஸ்லிம்களிடத்திலே உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு இஸ்லாம் செய்த மிக முக்கியமான ஏற்பாடு என்ன? 5 வேளை தொழுகை. ஒவ்வொருத்தரும் 5 வேளை தொழுதாகணும். பள்ளிவாசல் தொடர்பு, இந்த பள்ளிவாசல் தொடர்புங்கிறது இல்லை. ஜும்மா அளவுல இருக்கிறது. ஜும்மா என்பது ஒரு சிறப்பு தொழுகை. அதை தாண்டி 5 வேளை தொழுகை இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை இருக்கிறது. ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் இளைஞன் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துட்டாலே எல்லா வகையான பிரச்சனையும் அங்க ஆஃப் ஆயிடும். தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு அவரா எந்திரிச்சு தொழுகைக்கு வர்றாரு அப்படின்னா லைஃப் சேவ். அவருடைய அந்த வாழ்க்கை பாதுகாப்புள்ள வாழ்க்கையாக மாறிவிடும். எந்த பெரும்பாவும் அவர்கிட்ட வராது. ஒரு இளைஞன் ஃபஜ்ர் தொழாவிட்டால் நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனிடத்திலே இஸ்லாமிய விழுமியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது மட்டுமல்ல, அவனிடத்திலே பல்வேறு வகையான தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதற்கான அடையாளம் தான் ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதை பத்தி கேட்கறதே கிடையாது. தொழுகிற பழக்க ஜும்மாவுக்கு போவார் அப்படின்னா அதுவே நமக்கு போதும். பெண் குழந்தைகளை குறித்து நம்ம அவ்வளவு ஆய்வு செய்வோம். குர்ஆன் ஓத தெரியுமா, புள்ள தொழுவோமா எல்லாம் கேட்போம். பசங்களை பொறுத்து நம்ம கேட்கறதே கிடையாது. ஜும்மாவுக்கு போவாரு, ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஃபஜ்ர் தொழுவுறது இல்லை. ஃபஜ்ர் தொழுகலைனாலே ஒரு பெரிய ஆபத்து அங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஜும்மா உரைகள், இஸ்லாம் செய்த மற்றொரு மிக முக்கியமான ஏற்பாடு என்ன? ஜும்மா உரை. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாளில் எல்லா ஜும்மாவுடைய உரையும் மிக சரியாக உள்வாங்கி கொண்டாலே, கவனித்தாலே அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இஸ்லாம் எழுச்சி தன்னால வந்துகிட்டே இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் ஜும்மா உரைகளை தவிர்க்க பழகி கொண்டோம். ஜும்மானாலே தொழுகை எத்தனை மணிக்கு, அதுதான் ஜும்மா என்றாலே உரைதான் பிரதானம். ஜும்மா உரையை நாம் கேட்பதில்லை, தவிர்க்கின்றோம். மார்க்கத்துடைய விஷயங்கள் எதுவுமே உள்ள போறதே கிடையாது. அல்லாஹ் ஜும்மா உரையைத்தான் கட்டாயமாக்குகிறான். அல்லாஹுடைய அந்த நினைவூட்டலை கேட்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் ஜும்மா உரைக்கு நாம் எப்போ வர்றோம்? சரி, மாசத்துல ஒரு நாள் லேட்டா போயிருச்சு. ஆனா வருஷத்துல ஒரு 2-3 தடவை 4 தடவை தாமதமாயிருச்சு, பரவாயில்ல. ஆனா காலம் முழுவதும் நாம் ஜும்மாவிற்கு தாமதமாக வருகின்றோமே, அதை எப்படி நாம் ஜீரணித்துக் கொள்ள முடியும்? எப்பொழுதுமே நாம் தொழுகைக்கு தான் வருகின்றோம். ஜும்மா உரையை தப்பி தவறி கூட நாம் கேட்பதற்கு தயாரில்லை என்றால் எப்படி மார்க் எழுச்சி நம்மிடத்திலே வரும்?
திருக்குறானுடைய விஷயங்கள் எப்படி நம்முடைய மனதிற்கு உள்ளே செல்லும், மறுமையுடைய சிந்தனை நமக்கு எப்படி வரும். ஜும்மா உரைனா இதானே. ஆனால் நாம் ஜும்மா உரையை வசதியாக தவிர்க்கின்றோம், வேண்டுமென்றே தவிர்க்கின்றோம், காலம் முழுவதும் நாம் தவிர்க்கின்றோம், ஒவ்வொரு வாரம் நாம் தவிர்க்கின்றோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒரு அற்புதமான தீர்வை இஸ்லாம் வழங்கி இருக்கிற பொழுது அந்த தீர்வையும் அந்த மருந்தையும் நாம் தகர்த்து விட்டால், அதிலிருந்து விலகிவிட்டால், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நிச்சயம் வரத்தானே செய்யும். அதே போன்று மிக முக்கியமாக தனிப்பட்ட முறையில திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கங்களை படிப்பது, இது நம்மள்கிட்ட இல்லை. நம்முடைய அறிஞர் பெருமக்கள், இமாம்கள், ஆலிம் பெருமக்கள் குர்ஆனை ஓதுன்னு சொல்லி குர்ஆனை அரபில மட்டும் ஓதுறோம். அதனுடைய கருத்து நமக்கு புரியுறதே கிடையாது. திருக்குர்ஆனுடைய தமிழாக்கம், அதை படிக்கின்ற தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் நிச்சயம் இஸ்லாத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டான். டெய்லி ஒரு 5 வசனங்கள், டெய்லி ஒரு 10 வசனம், ஒரு பக்கம் 2 பக்கம் திருக்குர்ஆனை தமிழாக்கம் படிங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே தேவையில்லை. நம்முடைய வாழ்வு இஸ்லாமிய மயமானதாக மாறிவிடும். திருமறை குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வசீகரமும் அது அவ்வளவு ஆற்றலும் இருக்கிறது. குர்ஆனுடைய தமிழாக்கம் நம்ம படிக்கிறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை அதனுடைய தமிழாக்கத்தை நாம் படிப்பது கிடையாது. திருக்குர்ஆனுடைய தமிழாக்கமும் நபிமொழியுடைய தமிழாக்கங்களையும் நாம் தினசரி ஒரு 5 நிமிடங்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் படித்தாலே நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமிய மயமானதாக மாறிவிடும். அதே போன்று 12வதாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெளிப்படுவது குறித்த விரிவான செய்தியை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்திற்கும் நமக்குமான அந்த தூரத்தை குறைப்பானாக. இஸ்லாமிய சமுதாயத்தை, குறிப்பாக இளைய தலைமுறையை, குறிப்பாக பெண்களை இஸ்லாமிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட பெருமக்களாக ஆக்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.